சிறிய பாவங்களை தவறுகளை எங்களுடைய கண்ணுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா காட்டுவான், எங்களை சோதிப்பதற்காக வேண்டி. மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, யார் ஒரு முஸ்லிமை மறைத்தானோ அல்லாஹ் தஆலா அவனுடைய குறையை துன்யாவிலும் ஆகிராவிலும் மன்னிப்பான் என்ற ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா எங்களை சோதிப்பான் எங்களுடைய கண்ணுக்கு மாத்திரம் காட்டி. அதை நாங்கள் மறைத்தால் மறைவாகவே இருக்க வேண்டும், மறுமை வரைக்கும் மறைவாகவே இருக்க வேண்டும். அதுவும் ஒரு நாங்கள் மறைவாக செய்ய முடியுமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறோம். ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: إنه على رجعه لقادر يوم تبلى السرائر. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அவன் தனித்தவன், தன்னிகரற்றவன், வணக்கத்திற்குரிய ஒரே இறைவனென சான்று வருகின்றேன். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நட்பிரார்த்தனைக்கு பின்னால், அல்லாஹ் தஆலா எம் மீது என்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றானோ அந்த கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடப்பதன் மூலமாகவும், என்ன விடயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா எங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கின்றானோ அந்த தடைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே மீறாமல் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த குத்பா பிரசங்கத்துடைய ஆரம்பத்திலே அனைவரையும் உபதேசிக்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்திலே மறைவான நல்லறங்கள் என்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்கள் முன்னால் வைக்கலாம் என ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்து அதிலே நேர்வழி பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களாகிய எம்மை அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளின் பிரகாரம் ஆக்கியிருக்கின்றான். அந்த முஸ்லிம்களுக்கென்று அல்லாஹ் தஆலா கடமைகளை, வரையறைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய ஃபர்லான கடமைகள் என்றும், அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய உபரியான கடமைகள் என்றும் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களுடைய பட்டியல் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று தடைகளிலே அல்லாஹ் தஆலா செய்ய வேண்டாம் என்று கூறிய, நாங்கள் கட்டாயமாக தவிர்த்து நடக்க வேண்டிய தடைகள் ஹராமானவைகள் என்றும், நாங்கள் தவிர்த்து நடந்தால் அது அல்லாஹ்வுக்கு மிகவும் ஒப்பானது என்று சொல்லப்படக்கூடிய தவிர்த்து நடப்பது சிறந்தது என்று சொல்லப்படக்கூடிய வகைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த அமல்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா அவனுக்காக வேண்டி நாங்கள் இந்த செயல்களை வைத்துக் கொள்வதை அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்புகின்றான் என்ற செய்தி எங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படுகின்றது. இஹ்லாஸ் என்ற தலைப்பிலே ஒரு கொத்பாவை நீங்கள் கேட்டாலும் சரி, தக்வா என்ற தலைப்பிலே ஒரு கொத்பாவை நீங்கள் கேட்டாலும் சரி, இன்னும் பிற ஒவ்வொரு இபாதத்துகளை பற்றி ஒவ்வொரு கொத்பாவை நீங்கள் கேட்டாலும் சரி, அதிலே உங்களுக்கு வலியுறுத்தப்படக்கூடிய விடயம் அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி உங்களுடைய அமல்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அமல் செய்வதன் நோக்கம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும்.
நன்மைகளை சம்பாதிக்க வேண்டுமென்றால் ஒரு கடமைக்கு அல்லாஹ் தஆலா கூறிய நன்மையை பரிபூரணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அல்லாஹ் தஆலாவுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய அமல்களாக இருக்க வேண்டும் என்ற விடயம் அடிக்கடி குத்பாக்களிலே சொல்லப்படுவது வழக்கம். அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா நான் மேலே கூறிய அமல்களை, சில அமல்களை அல்லாஹ் தஆலா நாங்கள் மனிதர்களுடன் கலந்துதான் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். உதாரணமாக ஐவேளை தொழுகைகளை ஆண்கள் ஜமாத்தாகத்தான் தொழ வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். மக்களுடன் மக்களாக வந்து நாங்கள் தொழுவதை அவர்கள் பார்த்து, அவர்கள் தொழுவதை நாங்கள் பார்க்கக்கூடிய மறைவு இல்லாத ஒரு அமலாக ஜமாஅத்து தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் ஜக்காத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த ஜக்காத்தை நாங்கள் ஜக்காத் கொடுக்கின்றேன் என்று பிரபலப்படுத்தி கொண்டு செய்வதும் முறையாக இல்லை என்று சொல்லக்கூடிய அதே வேளை கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை தெரியக்கூடிய மனிதர்கள் அநேகர் இருப்பார்கள். இஸ்லாமிய அரசு என்று சொன்னால் அந்த அரசுக்கு தெரிய வரும் இவர் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர் என்று. ஜக்காத் சேகரிக்கக்கூடியவர்களுக்கு தெரிய வரத்தான் வேண்டும் இவர் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர் என்று தெரிய வரத்தான் வேண்டும். அதே போன்றுதான் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது நாங்கள் மக்களோடு மக்களாக நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம். ஆனால் அதிலும் நான் ஹஜ்ஜுக்கு செல்கின்றேன் என்று பிரபலியப்படுத்தி கொண்டு செல்வதும், ஹஜ்ஜுக்கு சென்று வந்ததன் பின்னால் எனக்கு அந்த மரியாதை, ஹாஜியார் என்ற மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதும் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் ஹஜ் என்பதும் மக்களுடன் மக்களாக செய்யப்படக்கூடிய ஒரு அமல். நோன்பை பொறுத்தவரையிலே நாங்கள் அடிக்கடி நோன்பிலே கேட்கக்கூடிய விடயம், நோன்பு என்பது 100% அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் இருக்கக்கூடிய அமல். நாங்கள் நோன்பாளிகள் என்று நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டாலும் சில வேளை நாங்கள் சொல்வது பொய்யாக இருக்கலாம். உண்மையான நோன்பாளி அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்பதை நாங்கள் அடிக்கடி நோன்பிலே கேட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த ஃபர்லான அமல்கள் அல்லாஹ் தஆலா மனிதர்களுடன் நாங்கள் கலந்து செய்வதை எங்களுக்கு வழக்கமாக்கி இருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான். ஜமாத்து தொழுகைகள், ஹஜ், ஜக்காத் போன்ற கடமைகள். இந்த கடமைகளிலே உபரியான கடமைகள் என்று ஒரு பகுதி இருக்கின்றன. தொழுகையை எடுத்துக்கொண்டால் ஐவேளை தொழுகைகளுக்கு அப்பால் உபரியான தொழுகைகள் என்று ஒரு பகுதி இருக்கின்றது. ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் பொருளாதாரத்தின் மூலமாக நாங்கள் ஹலாலாக உழைக்கக்கூடிய இந்த வருவாயின் மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய, வெளியாக்கக்கூடிய இந்த ஜக்காத் என்று சொல்லப்படக்கூடிய கட்டாய கடமைக்கு அப்பால் சதகா என்று சொல்லப்படக்கூடிய உபரியான ஒரு பெரும் பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஹஜ்ஜை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உம்ரா என்று இன்னொரு பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த அமல்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் எந்த அளவுக்கு நாங்கள் மறைவாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவைகள் மறுமையிலே எங்களுக்கு அந்த நன்மைகள் குறைவில்லாமல் கிடைப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற விடயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இன்றைய கொத்பாவிலே மறைவான நல்லறங்கள் என்ற தலைப்பிலே எங்களுக்கும் எங்களை படைத்த அல்லாஹ்வுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பாடலை வலுப்படுத்தக்கூடிய, வேறு யாருடைய தொடர்பாடலையும் நாங்கள் ஏறிட்டும் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய தொடர்பாடலை மாத்திரம் நாங்கள் நோக்கமாக கொண்டு, அவனுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கமாக கொண்டு எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதருக்கும் தெரியாமல், ஏன் எங்களுடைய மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தையினர் யாருக்குமே தெரியாமல் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுடைய ஒரு பட்டியல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைய குத்பா பிரசங்கத்திலே சில விடயங்களை நாங்கள் கூற இருக்கின்றோம். சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். நாங்கள் நிறைய அமல்களை செய்கின்றோம். எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம் 100% வேறு யாருக்கும் தெரியாத அமல்கள் எத்தனையை நான் செய்திருக்கின்றேன் என்ற கேள்வி எங்களில் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டும். எத்தனை குர்ஆன்களை வேறு யாருக்கும் தெரியாமல் ஓதி இருக்கின்றேன்? எத்தனை திக்ருகளை வேறு யாருக்கும் தெரியாமல் நான் செய்திருக்கின்றேன்? எத்தனை சதகாக்களை வேறு யாருக்கும் தெரியாமல் நான் செய்திருக்கின்றேன்? எத்தனை இரவு தொழுகைகளை நான் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம் தெரியக்கூடிய தொழுகைகளாக வைத்திருக்கின்றேன் என்ற கேள்வி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டும். இந்த அமல்கள் தான் மறுமையிலே எங்களுக்கு கை கொடுக்கும்.
இந்த அமல்கள் தான் நாங்கள் கபரிலே தனியாக வைக்கப்பட்டால் நாங்கள் தனியாக செய்த அமல்கள் அங்கே எங்களுக்கு கை கொடுக்கும். அல்லாஹ் தஆலா இதை பற்றி அல் குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், மறுமையை பற்றி சொல்லும் பொழுது யௌம துபுலஸ் ஸராயிர், மறைவான விடயங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாள் என்பதாக அல்லாஹ் தஆலா மறுமையை பற்றி எங்களுக்கு எச்சரிக்கையும் நன்மாராயமும் கலந்த தோணியிலே அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். நாங்கள் மறைவாக செய்த பாவங்களும் அன்றைய நாள் வெளிப்படுத்தக்கூடிய அதே வேளை நாங்கள் மறைவாக அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்த விடயங்களுக்கான பரிசு நன்மை 100% ஏன் வேறு யாருடைய பார்வைக்கும் கலக்கப்படாத அந்த நன்மைகள், வேறு யாருக்கும் பகிர்ந்து செல்லாத அந்த நல்லறங்கள், அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்று செய்யப்பட்ட அந்த நல்லறங்கள் அல்லாஹ் தஆலா அதற்கு விசேடமாக மறுமையிலே எங்களை கவனிப்பான் என்ற விடயம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆள் மனதிலும் பதிந்திருக்க வேண்டும். ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மர்ஃபூஆகவும் மௌகூஃபாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ஃபூஆன ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், மன் இஸ்ததாஅ மின்கும் ஐயகூன லஹு ஹபீஉன் மின் அமலின் ஸாலிஹின் ஃபல்யஃஅல், உங்களில் ஒருவருக்கு மறைவான ஒரு அமலை செய்ய முடியும் என்றால், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் மாத்திரம் தெரியக்கூடிய அளவுக்கு, ஹபி என்று சொன்னால் புதைக்கப்பட்ட யாருக்கும் தெரியாத மறைவான ஒரு அமல் உங்களால் ஒருவருக்கு செய்ய முடியும் என்றால் அதிலே அவர் கவனம் செலுத்தட்டும், செய்யப்பட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் நசாயிலே பதிவாகி இருக்கின்றது. நாங்கள் அனைவரும் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ், 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே நிழல் வழங்குவான் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டம். அந்த 7 கூட்டம், அதிலே 2 கூட்டத்தாருடைய அமல்களை அல்லாஹ் தஆலா அவர்கள் மறைவாக செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த 2லே 7லே 2 பாகம் இந்த மறைவாக அமல் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கின்றது. எப்படிப்பட்டவர்கள்? ஒரு கூட்டம் சதகா செய்யக்கூடியவர்கள், வரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின் ஃபஅஹ்ஃபாஹா, ஒரு மனிதர் சதகா செய்வார், அல்லாஹ் தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபஅஹ்ஃபாஹா, அதை மறைப்பார். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய இடக்கரம் தெரியாது, வலக்கரத்தால் தான் கொடுக்க வேண்டும், வலக்கரம் கொடுக்கக்கூடிய இந்த கொடை இடக்கரம் தெரியாத அளவுக்கு அவர் அதை மறைவாக பாதுகாப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7லே ஒரு கூட்டத்தை சொல்கின்றார்கள். சதகா செய்தால் யாருக்கும் தெரியாமல் சதகா செய்யக்கூடிய கூட்டம். இன்னொரு கூட்டம் அந்த 7லே ஒன்று, வரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன், அல்லாஹ் தஆலாவை துதி செய்யக்கூடிய திக்ர் செய்யக்கூடிய ஒருவர், எப்படி நபி அவர்கள் கூறினார்கள், ஹாலியன், தனிமையாக நின்று அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்து ஃபஃபாதத் ஐனாஹு, அவருடைய 2 கண்களும் கண்ணீரினால் மூழ்குமே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அந்த 7 கூட்டத்திலே நிழல் பெறக்கூடியவர்கள். இந்த 7லே 2 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மறைவாக சதகா கொடுத்தவர்கள், மறைவாக அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்தவர்கள் என்று எங்களுக்கு பெருமிதத்தோடு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் கனியல் ஹஃபி, அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை விரும்புகின்றான். எப்படிப்பட்ட அடியான்? அவனுக்கு 3 பண்புகள். ஒன்று, அவன் தக்வாதாரியாக இருப்பான், அவன் யாரிடமும் கேட்காதவனாக இருப்பான். செல்வந்தன் என்று சொன்னால் பெரிய பணக்காரன் கிடையாது, கனி என்றால் மற்றவர்களிடத்திலே தேவையற்றவனாக இருப்பான். 3வது, மறைவாக அமல் செய்யக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய விடயங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். அல் அப்த தகி, தக்வாதாரியான அடியான். அல் கனி, கனியான செல்வந்தன் என்று சொன்னால் மற்றவர்களிடம் தேவையில்லாத அடியான். அல் ஹஃபி, மறைவாக அமல்களை செய்யக்கூடிய அடியான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். அதனால் தான் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த மறைவான அமல்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பம்சம்,
ஒருவன் மறைவான அமல்களை எந்த அளவுக்கு செய்கின்றானோ அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பாடல் மிகவுமே வலுப்படும். அவனுக்கு தெரியும், அடிக்கடி நான் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள தொடர்பாடல்களை வேறு யாருக்கும் நான் பகிர்ந்து கொள்ளாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நான் பாதுகாத்து வருகின்றேன் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் வாழ்க்கையிலே அங்கலாய்க்க மாட்டான், சஞ்சலிக்க மாட்டான். எந்த ஒரு விடயத்தை அவன் தேவை என்றாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்பான். ஏன்? அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைய அமல்களை அவன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி மாத்திரம் செய்யக்கூடியவன் அல்லாஹ்விடத்திலே தொடர்பாடலை வைத்திருப்பான். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இபாதத்துல் ஹஃபா, மறைவாக செய்யக்கூடிய இபாதத்து தான் அஸ்லு ஸபாத். ஒரு மனிதனுடைய உறுதியுடைய அடிப்படையே ஒரு மனிதன் மறைவாக அமல் செய்வதுதான் என்பதாக இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஸபாத் என்றால் உறுதி, உறுதியுடைய அடிப்படை வேறே ஒரு மனிதன் மறைவாக அமல் செய்வது என்பதாக இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இமாம் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு இமாம் இருந்தார், தபஉ தாபீன்களிலே. ஹிஜ்ரி 181 மரணித்தவர். அவரை பற்றி உலமாக்கள் சொல்வார்கள், அவர் பெரிய வியாபாரி, பெரிய அறிவாளி. தஃப்சீரில் என்று கேட்டால் தஃப்சீரை பற்றி நிறைய சொல்வார். ஹதீஸிலே சென்றால் ஹதீஸிலே ஒரு கடல், ஃபிக்ஹிலே சென்றால் ஃபிக்ஹிலே ஒரு கடல். அதே போன்று பெரிய பணக்காரர். அவருடைய ஊரிலிருந்து ஹஜ்ஜுக்கு பல நூறு பேர்களை அவருடைய செலவிலேயே கூட்டிக் கொண்டு வந்து அவருடைய செலவிலேயே கூட்டிக் கொண்டு செல்வார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இமாம். அல்லாஹ் தஆலா அனைத்து வளங்களையும் அறிவையும் அவருக்கு கொடுத்திருந்தான். சஹாபாக்களை விட உலமாக்கள் சொல்வார்கள், இந்த அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக்கை விட சஹாபாக்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் என்று சொன்னால், அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார பார்த்தார்கள் என்பதுதான் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமறிஞர். அவர் கூறுகின்றார், ஒவ்வொருத்தரையும் பற்றி அவர் பார்ப்பார், முன்னுதாரணம் எடுப்பதற்காக வேண்டி. அவர் கூறுகின்றார், இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ், மதீனாவுடைய இமாம், மிகவும் பிரபலமான ஹதீஸ் கலை ஃபிக்ஹ் கலையுடைய இமாம், நீங்கள் அனைவரும் அறிந்தவர். அவரை பற்றி குறிப்பிடுகின்றார், இந்த மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே நான் விசேடமாக எந்த ஒரு அமலையும் நான் கண்டது கிடையாது. அவரை அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்க கூடியதற்கு எந்த ஒரு விசேடமான தொழுகையையோ எந்த ஒரு விசேடமான நோன்பையோ நான் கண்டது கிடையாது என்று சொல்லிவிட்டு, இல்லா ஐயகூன ஃபீ ஸரீரா, சில வேளை அவர் மறைவாக அமல் செய்திருந்தாலே ஒழிய. ஏனால் மறைவாக செய்தால் அப்துல்லாஹ் இப்னு முபாரக்குக்கு தெரிய வருவதற்கு சான்ஸ் கிடையாது. இப்ப சொல்லுகின்றார்கள், அவர் மறைவாக அமல்களை செய்திருந்தாலே ஒழிய அவர் விசேடமாக அமல் செய்வது கிடையாது. நிச்சயமாக அவர் எங்களுக்கு தெரியாமல் மறைவான அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கத்தை பற்றி இமாம் அஹ்மத் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மா ரஃபா அல்லாஹு இப்னல் முபாரக் இல்லா பி ஹபீஆத்தின் கானத் லஹு. அல்லாஹ் தஆலா இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கை இந்த அளவுக்கு படித்தரத்திலே உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால், அவர் நிறைவான மறைவான அமல்களை அவர் செய்யக்கூடியவராக இருப்பாராயிருக்கும் என்று இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் நிறைய இதற்கான படிப்பினைகள் இருக்கின்றன. நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே வீட்டிருக்கும் பொழுது அவர்களிடத்திலே சில விருந்தினர்கள் வருகின்றார்கள். தூரத்திலிருந்து வந்தவர்கள் இஸ்லாத்தை படிப்பதற்கு. வந்ததன் பின்னால் ஒருவர் அங்கே தங்குகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாரிடத்திலே அனுப்புகின்றார்கள், ஏதாவது சாப்பாடு இருக்கின்றதா இவரை கவனிப்பதற்காக வேண்டி என்று. எந்த ஒரு வீட்டிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே சாப்பாடு இருக்கவில்லை. இது நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ். நபிகளாருடைய வீடு இப்படித்தான் இருக்கும், பொருளாதார ரீதியிலே இப்படித்தான் இருக்கும். ஆனால் ஈமானிலும் சந்தோஷத்திலும் நலவிலும் குறைவு இருக்காது. அப்ப ஒரு அன்சாரி தோழர் தான் கூட்டிக் கொண்டு செல்வதாக அவருடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார். நீண்ட கதை. சென்று அங்கே கேட்கின்றார். மனைவி சொல்கின்றார், பிள்ளைகளுக்கு மாத்திரம் போதுமான உணவு மாத்திரம் தான் இருக்கின்றது. இப்ப இவர் சொல்கின்றார், பிள்ளைகளை நீங்கள் தூங்க வைத்து விடுங்கள், நாளை காலையிலே ஏதாவது செய்யலாம். நாங்கள் இருக்கக்கூடிய உணவை எங்களுடைய விருந்தாளிக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளிக்கு நாங்கள் வைப்போம். நாங்கள் அமர்ந்த பொழுது நானும் அவரும் முன்னுக்கு முன்னிருந்து சாப்பிடுவதற்கு அமர்ந்தால் மனைவிக்கு கூறுகின்றார், நீர் லைட்டை, அதாவது விளக்கை அணைத்து விடு.
நான் சாப்பிடுவதை போன்று நான் சைகை செய்கின்றேன், அவர் வயிறார சாப்பிடட்டும் என்று இந்த கதை இப்படியே முடிகின்றது. விருந்தாளி சாப்பிட்டு விட்டு உறங்குகின்றார். அடுத்த நாள் காலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவர் வரும் பொழுதோ நபி அவர்கள் அவரை பார்த்து சிரிக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருந்தது. இவருடைய கதையை அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறியிருந்தான். வரும் பொழுதே அவரை பார்த்து சிரித்துவிட்டு சொன்னார்கள், லகத் அஜிப ரப்புனா மின் சனீஇகுமா பிலைஃபிகுமல் லைல. நேற்று இரவு அந்த விருந்தாளிக்கு நீங்கள் செய்த அந்த செயலை பார்த்து அல்லாஹ் தஆலா வியந்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர் சொல்வதற்கு வரவும் இல்லை, மறைவாக அந்த விருந்தாளியை நாங்கள் கஷ்டத்துடன் உங்களை கவனிக்கின்றோம் என்பதை அவர் சொல்லவும் இல்லை. அவருடைய அந்த ஏற்பாடுகளை, அந்த வசதி வாய்ப்புகளை மறைத்துக் கொண்டு அந்த அமலை செய்தார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா வஹியை அனுப்பி அந்த நன்மாராயத்தை அந்த சஹாபிக்கு கூற வைத்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சஹாபாக்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். ஏன் அவர்கள் ஜிஹாதுக்கு சென்றாலும் கூட, ஜிஹாத் என்பது அனைவரும் கலந்து பங்கு கொள்ளக்கூடிய ஒரு அமல். சமுதாய ரீதியிலே நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் நிர்பந்திக்கப்பட்ட சில வேளையிலே போர் தொடுக்கக்கூடிய அந்த அமல், நிறைய நன்மைகள் இருக்கின்றன. அந்த வேளையிலும் சில சஹாபாக்கள் செல்வார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலாவுக்காக மாத்திரம்தான் நான் ஜிஹாதுக்கு செல்கின்றேன் என்பது அவர்களுடைய வாயிலே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். அனஸ் இப்னு நதர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, பத்ர் யுத்தத்திலே அவருக்கு கலந்து கொள்ள கிடைக்கவில்லை. உஹது யுத்தம், முஸ்லிம்கள் நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். மதீனாவை நோக்கி காவிர்களுடைய படை வருகின்றது. நாட்டை பாதுகாக்க வேண்டும். நபி அவர்கள் படையை திரட்டுகின்றார்கள். அப்பொழுது அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், நாளைக்கு யுத்தம். ரசூலுல்லாஹ்விடம் குறிப்பிடுகின்றார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வாயிலே வரக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை யுத்தம் ஆரம்பிக்கும் என்றால் பாருங்கள் அவருடைய வார்த்தையை, அல்லாஹ் தஆலா கண்டுகொள்வான், மா அஸ்னா, நான் எவ்வாறு வீராவேசத்துடன் யுத்தம் செய்வேன் என்பதை அல்லாஹ் தஆலா கண்டுகொள்வான் என்றுதான் அவர்களுடைய வார்த்தை வந்தது. எங்களுடைய வார்த்தையை போன்று நாளைக்கு அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் என்னுடைய வீரத்தை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரவில்லை. பிரபலியமான இபாதாக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தத்தை நாடியே அங்கே செயற்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக உஃபரியான அமல்களிலே, எங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் என்று இருக்கக்கூடிய ஒரு பகுதி கட்டாயம் இருக்க வேண்டும். இதை நாங்கள் அறிந்த இபாதத்துகள் இருக்கின்றன, நாங்கள் அறியாத இபாதத்துகள் இருக்கின்றன. அதனால் சில இபாதத்துகளை நான் இங்கே ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி தொட்டுவிட்டு செல்கின்றேன். நாங்கள் அறிந்த மறைவான இபாதத்துகள் இரண்டு பிரபல்யமானது. ஒன்று இரவு தொழுகை, அடுத்தது நாங்கள் மறைவாக சதகா கொடுப்பது. அதை நாங்கள் சற்று பார்த்துவிட்டு செல்வோம். இரவு தொழுகை என்பது மறைவான அமல்களிலே தலையாய கடமை. நன்றாக உங்களுடைய ஆள் மனதிலே பதிந்து கொள்ளுங்கள். இரவு தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலே நீங்கள் பிரத்யேகமாக பேணக்கூடிய மறைவான அமல்களிலே தலையாய கடமை என்பதை நீங்கள் உங்களுடைய ஆள் மனதிலே பதிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும், நாங்கள் வெள்ளிக்கிழமைகளிலே ஓதக்கூடிய சூரத்து சஜதாவுடைய அந்த ஆயத், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, படுக்கையிலிருந்து அவர்களுடைய விலாப்புறங்கள் தூரமாகிவிடும். இரவிலே படுக்கையிலிருந்து எழும்பிவிடும். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வின் மீது ஆசை வைத்தவர்களாக அந்த உள்ளங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும். ஃபலா தஅலமு நஃப்சுன், பாருங்கள், செய்த அந்த மறைவான அமலுக்கு அதே மாதிரி கூலி. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உஃபிய லஹும், அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நல்ல ஆத்மாக்களுக்கு மறுமையிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை அந்த ஆத்மாக்கள் அறியாது. மறைவாகத்தான் அமல் செய்தார்கள். மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், அல்லாஹ் தஆலா கண் குளிர்ச்சியாக மறுமையிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுகோபோகங்களை அந்த ஆத்மாக்கள் அறிய மாட்டார்கள். அப்படிப்பட்ட அறியாத சுகோபோகங்களை இவர்களுக்காக வேண்டி நான் வைத்திருக்கின்றேன் என்பதாக
இரவிலே மனிதர்கள் தூங்கும் பொழுது படுக்கையிலிருந்து எழுந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் தொழுதுவிட்டு அதை காலையிலே யாருக்கும் சொல்லாமல், அல்லது பல வருடங்கள் சென்றாலும் நான் இத்தனை மணிக்கு எழும்பிடுவேன், இத்தனை மணி ரக்காத்தின் தொழுவேன், 8 ரக்காத்து நான் விடுவது கிடையாது, ஒவ்வொரு நாளும் இத்தனை நான் தஸ்பீஹ் செய்வேன், இந்த வார்த்தைகளை வாழ்க்கையிலேயே மொழியாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் அந்த அமல்களுடைய நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் இரவு தொழுகையை தொழுதுவிட்டதன் பின்னாலும் மறுமையிலே அதற்கான கூலியை 100% அடையக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இன்னொரு ஹதீஸிலே இந்த இரவு தொழுகையை பற்றி எப்படி சொன்னார்கள்? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கத்திற்கு சலாமாக நீங்கள் சீராக நுழைய வேண்டும் என்றால் அஃப்ஷுஸ் ஸலாம், சலாத்தை பரப்புங்கள், வஅதீமுத் தஆம், உணவளியுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவிலே தொழுங்கள். அதில் சூசகமாக சொல்லப்படுகின்றது, மனிதர்கள் தூங்கினால் அவர்களுக்கு தெரியாது நாங்கள் செய்யக்கூடிய அமல். மனிதர்களுக்கு தெரியாமல் மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தூங்காமல் மனிதர்களுக்கு தெரியாமல் அந்த அமலை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அதனால் தான் இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐவேளை தொழுகைகள் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் சிறந்த தொழுகை ஒரு மனிதன் ஃபீ ஜௌஃபில் லைல், நடுவிலே நடு இரவிலே அவன் தொழக்கூடிய தொழுகை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நாங்கள் அறிந்த முதலாவது பிரபல்யமான மறைவான அமல். இரண்டாவது பிரபல்யமான மறைவான அமல் நாங்கள் ஆரம்ப ஹதீஸிலே பார்த்ததை போன்று மறைவாக நான் சதக்கா செய்வது. சதக்காவை நாங்கள் வெளிப்படையாகவும் செய்யலாம், சில வேளை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதற்காக வேண்டி, ஊரிலே ஒரு சதக்காவை ஆரம்பித்து வைப்பதற்காக வேண்டி, இப்படி சில வேளை நாங்கள் சதக்காவை வெளிப்படையாகவும் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம். அல்லாஹ் தஆலாவும் அதை அப்படியே எங்களுக்கு கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கராவில் 271வது ஆயத்திலே குறிப்பிடுகின்றான், இன் துபுது ஸதகாத்தி ஃபனிஇம்மாஹி, நீங்கள் சதக்காக்களை வெளிப்படையாக செய்தாலும் கூட அதுவும் நலவுதான். வ இன் துஃபூஹா, அடுத்த ஆயத், அதை நீங்கள் மறைத்து செய்தால் வதுதுஹல் ஃபுகரா, நீங்கள் மறைத்து அதை ஏழைகளுக்கு கொண்டு சேர்ப்பித்தால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு மேலும் நன்றாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சதக்காவை பற்றி குறிப்பிடுகின்றான். சில வேளை சதக்கா பகிரங்கமாக செய்ய தேவைப்படும் சமூக நலன்களுக்காக வேண்டி, அதுவும் நலவுதான். அதை நீங்கள் மறைமுகமாக செய்தால் அது உங்களுக்கு மேலும் நன்மை என்பதாக அல்லாஹ் தஆலா மறைவாக சதக்கா செய்வதை குறிப்பிடுகின்றான். நாங்கள் ஆரம்ப ஹதீஸிலே பார்த்தோம், ரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின், 7 கூட்டத்திலே ஒரு கூட்டம், மறுமையிலே நிலைபெறக்கூடிய கூட்டம். அதிலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? சதக்காவை தன்னுடைய இடக்கரத்திற்கு தெரியாமல் வலது கரத்தால் செய்வார் என்று நபி அவர்கள் மெருகூட்டி சொன்னார்கள் அந்த வார்த்தையை. அப்படிப்பட்ட அளவுக்கு மறைவாக சதக்கா செய்வது இஸ்லாத்திலே எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதற்கு ஆப்போசிட்டாக இதை நாங்கள் பார்த்து கொண்டு செல்ல வேண்டும். யார் சதக்கா செய்யும் பொழுது பெருமைக்காக வேண்டியும் அல்லது குத்தி காட்டுவதற்காக வேண்டியும் செய்கின்றார்களோ, அல்லது செய்ததன் பின்னால் நான் உனக்கு இப்படி தந்திருக்கின்றேன் தானே என்று குத்தி காட்டுவதன் மூலமாகவும் அல்லது மதிப்பையும் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், லா துபுத்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய சதகாக்களை புகழ்களை எதிர்பார்த்து அல்லது குத்தி காட்டி நீங்கள் பாலாக்கி கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சதகாக்களை பற்றி குறிப்பிடுவதை நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதே போன்று இன்னும் நிறைய அமல்கள், மறைவான அமல்கள் இருக்கின்றன. இரவு தொழுகையை பார்த்தோம். அடுத்த இந்த 2 இரவு தொழுகை சதகாக்களுக்கு பின்னால் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், உள்ள மறைவான அமல்களை நான் சுருக்கமாக கூறுகின்றேன் என்றால் இன்றைய குத்பாவை நாங்கள் சுருக்க வேண்டி இருக்கின்றது. அடுத்த மறைவான அமல், இரவு தொழுகை தவிர்ந்த மற்ற தொழுகைகளை நாங்கள் விடாமல் மற்றவர்களுக்கு தெரியாமல் இயன்றளவு தொழுது வருவது. துகா தொழுகையை விடாமல் தொழுது வருவது, அதை மறைவாக நாங்கள் செய்வது முடியும் என்றால், அதே போன்று நாங்கள் ஐவேளை தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துகளை பற்றியும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதையும் எங்களுக்கு நாங்கள் பள்ளியிலே தொழாமல் விட்டுவிட்டால் எங்களுக்கு தவறிவிடும் என்ற ஒரு தோரணை இல்லை என்று சொன்னால், நாங்கள் வீடுகளிலே சென்று அவைகளை பரிபூரணமாக தொழுது கொள்வதுதான் ஹதீஸிலே எங்களுக்கு சிறப்பாக கருதப்பட்டிருக்கின்றது. இன்னொரு ஹதீஸை பாருங்கள்.
உலமாக்கள் இந்த மறைவான அமல்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கதை, சுபஹ் தொழுது முடிந்ததன் பின்னால் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஅத்தினு ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதான் சொல்லக்கூடியவர் என்ற பேற்றை பெற்ற பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், யா பிலால் ஹத்திஸ்னி பி அர்ஜா அமலின் அமில்தஹு ஃபில் இஸ்லாம். பிலாலே, இஸ்லாத்திலே நீ செய்த மிகவும் சிறந்த அமலை எனக்கு சொல்லித்தாரும் என்று நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். என்ன நீ செய்யக்கூடிய விசேடமான அமல்? ஏனென்றால் லிஅன்னி சமிஅத்துல் லைலத خشف نعليك بين يدي الجنة. அல்லாஹு அக்பர். நான் நேற்று இரவு கனவிலே சுவர்க்கத்திலே உன்னுடைய செருப்போசையை நான் கேட்டேன். பிலாலே, நீ செய்யக்கூடிய விசேடமான அமல் என்ன? எனக்கும் தெரியாமல் நீ செய்யக்கூடிய அமல் என்ன என்று கேட்டார்கள். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்து விட்டு சொன்னார்கள், அப்படி ஒன்றும் நான் விசேடமாக செய்வது கிடையாது அல்லாஹ்வுடைய தூதரே. ஆனால் ஒரே ஒரு அமல் பாருங்கள், சின்ன ஒரு அமல். நான் காலையிலே, பகலிலே, இரவிலே, ஃபில்லைலி அவு நஹார், பகலில் இருந்தாலும் சரி இரவிலே இருந்தாலும் சரி, நான் வுது எடுத்தால் அந்த வுதுவுக்கென்று 2-3 ரக்காத்துகளை நான் தொழுது கொள்வேன். வுது எடுத்தால் எங்களுக்கு 2 ரக்காத் தொழலாம். வுது எடுத்தால் அல்லாஹ் தஆலா எனக்கு கடமையாக்கிய உஃபரியான வணக்கங்களை நான் தொழுது கொள்வேன். இவ்வளவுதான் விசேடமாக நான் செய்யக்கூடிய அமல் என்பதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸுக்கு இமாம் இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், புகாரிலே பதிவான ஹதீஸ். வயதுல்லு அன்னஹா கானத் ஹபீஅத்தன் பைன பிலால் வ ரப்பிஹ், பிலாலுக்கும் பிலாலுடைய இரட்சகன் அல்லாஹ் தஆலாவுக்கும் இடையிலே மாத்திரம் அவர் பேணி பாதுகாத்து வந்து அந்த ரக்காத்துகள் தான் அவைகள். ஏன்? நபி அவர்களுக்கே தெரியாமல் தான் அந்த ரக்காத்துகள் இருந்தன என்பதாக இமாம்கள் எங்களுக்கு விளக்கம் அளிப்பதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு இந்த மறைவான அமல்களுடைய பட்டியல் இன்னும் சில இருக்கின்றன. அவைகளை நாங்கள் தெரிந்து கொண்டு, சில வேளை அந்த பட்டியல் புதிதாக இருக்கலாம், அவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மறைவாகவே எடுத்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துடைய பரிபூரணமான வடிவத்தை மறுமையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். அகூலுமா சமிஅதும் வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ மன் வாலா. அடுத்து மறைவான அமல், அடிப்படையிலேயே மறைவாக எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பு. நோன்பு ஃபர்தாக இருக்கும் பொழுதே மறைவுதான். அதை நாங்கள் உஃபரியாக இன்னும் மறைவாக எங்களுக்கு செய்யலாம். அதே போன்று அடுத்து மறைவான அமல், அல்லாஹ் தஆலாவை நாங்கள் மறைவாக துதிப்பது. இதுவும் அந்த 7 பேருடைய கூட்டத்திலே வந்த அந்த சொல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன், தனிமையாக அல்லாஹ் தஆலாவை ஞாபகப்படுத்தி திக்ர் செய்து அழுத ஒரு அடியான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வஸ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருஅன் வ கீஃபதன். அடியானுக்கு அல்லாஹ் தஆலா ஆர்டர் போடுகின்றான், நபிக்கு அல்லாஹ் தஆலா ஆர்டர் போடுகின்றான், நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பயத்துடனும் பணிவுடனும் நீங்கள் அல்லாஹ் தஆலாவை நீங்கள் துதி செய்யுங்கள். வதூனல் ஜஹ்ரி, சத்தம் போடாமல், மக்களுக்கு தெரியாமல். வதூனல் ஜஹ்ரி மினல் கௌலி பில் குதுவி வல் ஆசால், இரவு பகலாக நீங்கள் அல்லாஹ் தஆலாவை மறைவாக துதி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் நாங்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி நாங்கள் யோசிப்பது, தனிமையாக நாங்கள் நின்று யோசித்து படிப்பினை பெறுவது, வேறு யாருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளாமல், இதுவும் அல்லாஹ் தஆலாவை பற்றி நாங்கள் துதி செய்யக்கூடிய அமலாக இருந்து கொண்டிருக்கும். அடுத்தது, நாங்கள் தனிமையாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்தல், யாருக்கும் தெரியாமல் எங்களுடைய தேவைகளை முன்வைத்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சூரத்துல் ஆராஃபிலே, உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியத்தன், நீங்கள் அல்லாஹ் தஆலாவை அழையுங்கள், பணிவாகவும் மறைவாகவும் அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு துஆ பிரார்த்தனை செய்வதை எங்களுக்கு காட்டுகின்றான். அதே போன்று நாங்கள் எங்களுக்காக துஆ பிரார்த்தனை செய்வதை போன்று அடுத்த முக்கியமான மறைவான அமல், நன்றாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்திப்பது. அப்படியே ஹதீஸிலே வந்திருக்கின்றது, யார் ஒருவர் தன்னுடைய மற்ற சகோதரனுக்காக வேண்டி பிதாஹரில் கைப், மறைவாக பிரார்த்திக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை சாட்டி வைத்திருப்பான். இவர் கேட்கக்கூடிய, இவருடைய சகோதரருக்கு இவர் கேட்கக்கூடிய அதே விடயத்தை இவருக்கும் கொடுத்து விடு.
எக்ஸாமிலே என்னுடைய அண்டை வீட்டானுடைய பிள்ளை பாஸாக வேண்டும், கல்வியிலே முன்னேற வேண்டும் என்று துவா பிரார்த்தனை செய்தால் மலக்குமார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துவா பிரார்த்தனை செய்வார்கள். நாங்கள் இன்னொரு சகோதரனுக்கு பொருளாதாரத்திலே இறைவா விஸ்தீரணத்தை கொடு என்று பிரார்த்தித்தால் எங்களை விட சிறந்த படைப்புகளாகிய மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி துவா பிரார்த்தனை செய்வார்கள். இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு அது மறைவாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய குத்வாவுடைய நோக்கம். நாங்கள் செய்தால் அதை அந்த சகோதரனுக்கு சொல்லி காட்டக்கூடாது. உனக்காக வேண்டி பிரார்த்தித்தேன் என்று. சில வேளை நீங்கள் கேட்ட பிரார்த்தனை உங்களுடைய பிரார்த்தனையின் காரணத்தினால் அவருக்கு நலவு நடந்திருக்கும். அதன் பின்னராவது நீங்கள் சென்று நான் உனக்காக வேண்டி துவா கேட்டிருக்கின்றேன் என்று சொல்லாமல் இருந்தால்தான் அந்த அமல் மறுமை வரைக்கும் மறைவாக இருக்கும். நாங்கள் மறைவாக செய்வது எதுவரைக்கும் மறைவாக இருக்க வேண்டும்? மறுமை வரைக்கும் இது மறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய தந்தைகளுக்காக வேண்டி, பெற்றோர்களுக்காக வேண்டி துவா பிரார்த்தனை செய்யலாம். பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பெற்றோர்களுக்காக வேண்டி ஹஜ் செய்யலாம், உம்ராக்கள் செய்யலாம். மறைவான அமல்கள் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய நிலையிலே இருந்தால் செய்யலாம். மரணித்ததன் பின்னால் செய்தாலும் கூட அதை நாங்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் அதை எனக்கும் அல்லாவுக்கும் இடையிலே வைத்துக் கொள்ள முடியும் என்றால் அதனுடைய பெருவேறு வேறு. உங்களுடைய தந்தைக்காகவே நீங்கள் ஹஜ் செய்கின்றீர்கள், உங்களுடைய நானா தம்பி யாருக்குமே தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. அல்லாவுக்கும் உங்களுக்கும் இடையிலே மாத்திரம் அந்த ஹஜ்ஜை உம்ராவை பெற்றோர்களுக்காக வேண்டி, ஆசிரியர்களுக்காக வேண்டி, நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்காக வேண்டி செய்துவிட்டு அதனுடைய கூலியை நீங்கள் அல்லாவிடத்திலே மாத்திரம் எதிர்பார்த்தால் அதனுடைய தராதரம் வேறு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ் தாலாவை பயப்படுவது. இத்துடன் என்னுடைய குத்பாவை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் தாலாவை தனிமையாக இருந்து பயப்படுவது, இதை அல்லாஹ் தாலா குர்ஆனிலே அடிக்கடி கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், ரஹ்மானை யார் மறைவான இடத்திலே பயந்து கொள்கின்றார்களோ, இங்கேதான் பிரச்சனை இருக்கின்றது. தனிமையாக இருக்கும் பொழுது பாவங்களிலே ஈடுபடுகின்றோமா, இங்கேதான் பிரச்சனை இருக்கின்றது. தனிமையிலே இருக்கும் பொழுது மற்றவனுக்கு நாங்கள் சூழ்ச்சி செய்கின்றோமா, இங்கேதான் பிரச்சனை இருக்கின்றது. தனிமையிலே இருக்கும் பொழுது மற்றவனுக்கு அநியாயம் செய்வதற்கு நாங்கள் திட்டமிடுகின்றோமா, இங்கேதான் பிரச்சனை இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், மறைவான இடத்திலே அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்கின்றார்களே, வஜாஅ பிகல்பின் முனீப், இவர்கள் அல்லாஹ்வை வேண்டியவர்களாக வருவார்கள். அவர்கள் அப்படி மறுமையிலே வந்தால் அவர்களுக்கு சொல்லப்படும் உதுகுலூஹா பிஸலாம் ذلك யௌமுல் குலூத், நிரந்தரமான சுவர்க்கத்திலே சீராக சலாமாக நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு தான் சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான். நன்றாக பாருங்கள். மறைவாக இவன் அல்லாஹ்வை பயப்படுகின்றானா என்று அல்லாஹ் தஆலா சில வேளை சோதிப்பான், தனியாக சந்தர்ப்பத்தை கொடுத்து சோதிப்பான். அல்லாஹ் தஆலா இஹ்ராம் கட்டிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யப்லுவன்னகுமுல்லாஹு, அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பான், பிஷைஇம் மினஸ் ஸைதி தனாலுஹு ஐதீகும் அவ் ரிமாஹுகும், நீங்கள் இஹ்ராமுடன் வேட்டையாடுவது தடை செய்யப்பட்ட விடயம். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி நீங்கள் இஹ்ராமுடன் இருக்கும் பொழுது, நீங்கள் தனிமையாக சில வேளை இருக்கும் பொழுது உங்களுக்கு நாங்கள் வேட்டை பிராணிகளை கையிலே கொண்டு வந்து தந்து சோதிப்போம். புறா ஒன்றை கொண்டு வந்து தந்து அல்லது ஒரு வேட்டை பிராணியை கொண்டு வந்து தந்து சோதிப்போம். லியஅலமல்லாஹு மை யகாஃபுஹு பில் கைப், மறைவான நேரத்திலும் அல்லாஹ் தஆலாவை நீங்கள் பயந்து அந்த சட்டத்துக்கு அடிபடுகின்றீர்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலேயே குறிப்பிடுகின்றான், லயபுலுவன்னக்கும், உங்களை நாங்கள் எக்ஸாம் பண்ணி பார்ப்போம், பரீட்சை நடத்தி பார்ப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆகையினால் எங்களுக்கு தனிமையாக இருக்கக்கூடிய நேரங்கள், சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அது பொன்னான நேரங்கள், அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே கழிக்க வேண்டிய நேரங்கள், ஆகிராவுக்காகவே நாங்கள் சேமித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஆகையினால் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் தவற விடாமல் அதை நாங்கள் பாதுகாப்போம். கடைசியாக முக்கியமாக நான் எழுதி கொண்டு வந்த முக்கியமான அமல்களிலே ஒன்று, மறைவாக நாங்கள் செய்ய முடியுமான ஒரு அமல், மற்றவர்களுடைய குறையை மறைத்தல். சில வேளை அல்லாஹ் தஆலா சிறர் செய்யக்கூடிய சிறிய பாவங்களை, தவறுகளை எங்களுடைய கண்ணுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா காட்டுவான், எங்களை சோதிப்பதற்காக வேண்டி. மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, யார் ஒரு முஸ்லிமை மறைத்தானோ அல்லாஹ் தஆலா அவனுடைய குறையை துன்யாவிலும் ஆகிராவிலும் மன்னிப்பான் என்ற ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா எங்களை சோதிப்பான், எங்களுடைய கண்ணுக்கு மாத்திரம் காட்டி.
அதை நாங்கள் மறைத்தால் மறைவாகவே இருக்க வேண்டும், மறுமை வரைக்கும் மறைவாகவே இருக்க வேண்டும். அதுவும் ஒரு நாங்கள் மறைவாக செய்ய முடியுமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த மறைவான அமல்கள், மற்றவர்களுக்கு பிரார்த்திப்பது, மற்றவர்களுக்காக ஹஜ் உம்ரா செய்வது, மற்றவர்களுடைய குறைகளை மறைப்பது, சதக்கா செய்வது, நஃபீலான தொழுகைகளை செய்வது, நஃபீலான நோன்புகளை பிடிப்பது என்று தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இவைகளுடைய கடைசி அர்த்தம் எதை எங்களுக்கு குறிப்பிடுகின்றது சொன்னால், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மறைவான அந்த தொடர்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் முனையக்கூடிய நல்லடியார்களாக இருந்தால் மறுமையிலே அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விசேடமான வெகுமதிகளை வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட நல்லுள்ளங்களாக அல்லாஹ் தஆலா எம்மனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.